ජාතික කෘෂිකර්ම සංවර්ධනය நாட்டின் தேசிய விவசாய அபிவிருத்தியை பாதிக்கும் வகையிலான தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்குமாயின் அதன் பங்குதாரராக என்னால் மாற முடியாது. விவசாயத்திற்கும் இந்த நாட்டில் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விவசாயிகளை பாதிக்கும் வண்ணத்திலான தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அதனால் அந்த பதவியிலிருந்து விலகுவதற்கு நான் தீர்மானித்தேன். ராஜினாமா கடிதத்தை நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளேன். அதனை அவர் பொறுப்பேற்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த ராஜினாமா கடிதத்தினை அவ்வாறு பொறுப்பேற்காவிடனும் நான் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளேன். எனது தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுவே எனது நிலைப்பாடு. யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் அரசாங்கம் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று நாம் எண்ணியிருந்தோம். எனினும் அபிவிருத்தி பணிகளில் மாத்திரமின்றி விவசாய அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் பின்னடைவை சந்திக்கும் வகையிலான வேலைகளை முன்னெடுக்கும் போது அவ்வாறான ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதற்கான தேவை ஹேமகுமார நாணயக்காரவிற்கு கிடையாது. எதிர்ப்பு நடவடிக்கைகளுடன் குண்டசாலையில் உள்ள விவசாய கல்லூரி மற்றும் விதை விவசாய மத்திய நிலையங்களை ஆக்கிரமித்து விமான நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே நான் எனது ராஜினாமா கடிதத்தை கையளித்தேன். மக்களின் விருப்பமின்றி மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இடம்பெறும் வேலை திட்டங்களுக்கு எம்மால் இணக்கம் தெரிவிக்க முடியாது. மக்களின் தரத்தை உயர்த்துவதற்காக அன்றி மக்களை இல்லாத செய்யும் நடவடிக்கைகளுக்காகவே இந்த விமான நிலையம் நிர்மாணிக்கப்படுகின்றது. அதற்காகவே நாம் இதற்கு எதிர்ப்பை வெளியிடுகிறோம். ඉතාම නිරෝගී මට්ටමකින් සිටිනවා කිසිම ගැටලුවක් නැහැ මගේ සෞඛ්‍ය පිළිබඳව ඒ නිසා මම යලිත් වරක් මේ කරන වැරදි වැඩපිළිවෙළ වලට අසාධාරණකම් වලට එරෙහිව මම යලිත් වරක් දේශපාලනයට අවතීර්ණ වෙනවා. ඒ දේශපාලනය අල්ලසට දූෂණයට නාස්තියට එරෙහිව ඒ වගේම රටේ යහපත් සහ ජනතාවාදී සංවර්ධනයකට හේතුභූත වූ වැඩපිළිවෙලක් ඉදිරියට ගෙන යමයි මේ දේශපාලනයෙන් අපි අදහස් කරන්නේ. ඉතාමත් ශක්තිමත් බලවේගයක් හැටියට මේ දේශපාලන බලවේගය ගොඩනගන්නට අපි අධිෂ්ඨානශීලීව ඉදිරිපත් වෙලා. ඉතාමත් ඉක්මනින් කඩිනමින් අපි මේ දේශපාලන බලවේගය ගොඩනැගීමේ කටයුතු ආරම්භ